ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க சஞ்சய் பேசுறேன். இன்னைக்கு குலா கண்டை மீனை எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம போன வீடியோவில் வந்துட்டு கெளுத்தி மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு சுத்தமான ஏரி குல்லா கண்டை மீனை எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் வந்துட்டு குல்லா கண்டை மீன். நல்லா பாருங்கள், மேலே செதிலெல்லாம் இருக்கும். இது கண்ணாடி கண்டைன்னு கூட சொல்லுவாங்க. ஏரியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த மீனை வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மீன் எல்லாமே வந்துட்டு நம்ம ஏரியில் வாங்கிட்டு வரப்போ எல்லாம் உயிரோடு தான் இருந்தது. நம்ம கவரில் கொண்டு வந்ததுனால எல்லா மீனும் இறந்துருச்சு. இப்போது என் கையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன மீனுங்க எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. உள்ளங்கை அளவு தான் இருக்கிற இந்த சின்ன மீன் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த மீன் வந்துட்டு மேலே இந்த கண்ணாடி மாதிரி மின்னுது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், நான் ரெண்டு பக்கம் திருப்பி காட்டுறேன். அங்கே பாருங்கள், பல எப்படி மின்னுது பாருங்கள். அதனால் தான் இது பேர் கண்ணாடி கண்டன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு வழக்கம் போல் இந்த தலையை கட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இருக்குது இந்த மேலே இருக்கிற இந்த செதில், ரெக்கை, இந்த வால், அப்புறம் பக்கவாட்டில் இருக்கிற இந்த சின்ன சின்ன வால், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த குடலை வெளியே எடுத்துகிட்டு கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னா இந்த செதில் எல்லாமே வந்துட்டு க்ளீனாக வந்துடும். நம்ம வந்துட்டு கத்தி போட்டும் தேய்க்கலாம், இல்லை மொத்தமாக க்ளீன் பண்ணி கூட கடைசியாக வச்சு கல்லில் வச்சு தேய்ச்சி எடுத்தோம்னாக்கா க்ளீனாக வந்துட்டு இந்த மேலே இருக்கிற செதில் எல்லாமே போய்டும். இங்கே பாருங்கள், கையில் பண்ணாலே வந்துடும். இது சும்மா சாதாரணமாக தேய்ச்சாலே வந்துடும், தெரியுதுங்களா? பாருங்கள், சும்மா நான் கையில் சும்மா தான் பண்ணுறேன், அதுக்கே வந்துட்டு கிளியராக வந்துட்டு பாருங்கள். நம்ம கல்லில் போட்டு தேய்ச்சோம்னா ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நான் வந்துட்டு சிசர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அருவாமனை யூஸ் பண்ணுறதுனால அருவாமனை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது சிசரில் எப்படி கட் பண்ணுறது நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு தலையை கட் பண்ணிடுவோம். வால், அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இருக்கிறது, இவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற குடலை வந்துட்டு நீங்கள் லேசாக அப்படி அழுத்தினாலுமே வந்துட்டு க்ளீனாக வந்துடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம்னா மீன் க்ளீன் ஆகிடும். இப்போ இந்த மீனை வந்துட்டு நான் மறுபடியும் இன்னொரு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். நல்லா பாருங்கள், இந்த குடல் வந்துட்டு இங்கேருந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா வயிற்றுக்குள்ளேருந்து எல்லாமே க்ளீனாக வெளியே வந்துடும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், இதுக்குள்ளே வந்துட்டு கையை உள்ளே விட்டு நுழப்புறதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது சின்ன மீன் இருந்தாலும் நீங்கள் கையெல்லாம் உள்ளே விட்டு அழுத்தினீங்கனாக்கா வந்துட்டு அப்படியே நொசன்னு ஆகிடும் மீன் வந்துட்டு. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு இந்த சைட்லேருந்து இங்கே அழுத்தி தள்ளிங்கன்னா இந்த குடல் மொத்தம் க்ளீனாக வெளியே வந்துடும். இப்போ மேலே செதில் வந்து நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம்.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன மீனுங்கள்லாம் வந்து நிறைய சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக போட்ட நம்ம கெளுத்தி வீடியோவில் வந்து காமிச்சிருந்தோம். இது அந்த கெளுத்தி மீனில் வந்து பார்த்தா மேலே செதில் இருக்காது, வழன்னு இருக்கும், வெறும் ஸ்கின்னு தான் அதுக்கு. இப்போ இந்த மாதிரி இந்த குல்லா கண்டை மீன் சொல்லுவாங்க, இந்த மீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செதில் இருக்கும் மேலே. அதே மாதிரி இந்த கண்ணாடி கண்டை கூட சொல்லுவாங்க எங்கள் கிராமத்து வழக்கத்தில் வந்துட்டு. இந்த மீன் வந்துட்டு மண் சட்டியில் குழம்பு வச்சா அவ்வளோ ருசியாக இருக்கும். களிக்கு இதை சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட்டே தனி லெவல் தான். சரி, நம்ம இதை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இந்த செதில் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இங்கே பாருங்க, இதுலேயே எவ்வளோ முட்டை இருக்குது பாருங்கள். எப்படி பார்த்தா இதில் ஒரு 100 கணக்கில் இருக்கும் இதில் முட்டைங்க வந்துட்டு. இதுலேயே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு எல்லா மீனுமே வந்து தலை வால் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, இந்த கட் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கல்லுலையோ இல்லை சொரசொரப்பான ஏதாச்சும் ஒரு பாறை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வச்சு நல்லா தேய்க்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வந்துட்டு 2 பக்கமாக மீனுங்களை வந்துட்டு போட்டு நல்லா வந்துட்டு ஸ்மூத்தாக தேய்ச்சி எடுத்திங்கனாக்கா வந்துட்டு அதில் இருக்கிற செதில் எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துடும். மீனை வந்துட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி தேய்ங்க. அப்போ தான் வந்துட்டு செதில் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகும். இல்லைனா ஒரே சைட்லேயே நீங்கள் தேய்ச்சிட்டே இருந்தீங்கனாக்கா ஒரு பக்கம் மட்டும் கிளியர் ஆகிட்டு இன்னொரு பக்கம் வந்து அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ கிளியராக இதை பண்ணியிருக்கோன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, கல்லுப்பு கையளவு எடுத்து நல்லா தூவி அதை வந்து நல்லா தொழவி தேய்ச்சி எடுக்கணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, மிச்சம் மீதி இருக்கிற அந்த செதில் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு வந்துடும். நீங்கள் எப்படி செய்யணுன்னாக்கா, கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸ் இந்த 2 பக்கமும் நீங்கள் வந்துட்டு மாற்றி தேய்ச்சிட்டே இருந்தீங்கனாக்கா வந்துட்டு மிச்சம் இருக்கிற செதில் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆகிடும்.
அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும்னாக்கா தண்ணியை தாராளமாக ஊற்றி மீனை வந்து நல்லா அலசணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நம்ம வந்து கல்லுப்பையில் கொஞ்சம் நம்ம சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் வந்துட்டு அந்த செதில் எல்லாமே வந்துட்டு இன்னமும் வந்துட்டு மீனில் தான் இருக்கும். அது எல்லாமே போகணுன்னாக்கா நம்ம தண்ணியை நல்லா தாராளமாக ஊற்றி மீனை வந்துட்டு 1க்கு 2 முறை தண்ணியை மாற்றி மாற்றி ஊற்றி நல்லா அலசி அலசி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம மீனை நல்லா சுத்தமாக ஆஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு. நீங்களே இதை பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். நம்ம சொன்ன இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன மீனை வந்து சுத்தப்படுத்திடலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப உங்களுக்கு சிரமமே இருக்காது. நம்ம சொன்ன இந்த மெத்தடை நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி ருசியான மீனை நல்லா செஞ்சு சந்தோஷமாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இன்றைக்கி நம்ம வந்து குல்லா கண்டை மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்தோம். அந்த மீனை வச்சு இப்போ நாங்கள் வந்துட்டு மீனை தொக்கா செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து கோதுமை தோசைக்கு குல்லா கண்டை மீனோட தொக்கை வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்க போகுது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்துட்டு மீன் தான். பார்க்கும்போதே நாக்கில் எச்சில் வருது. ரொம்ப நேரமாக இதை சாப்பிடணும் தான் நானும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்க்குறேன், எப்படின்னு சொல்கிறேன். அது சின்ன மீன் தான், ஆனால் அது டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. பார்க்கலாம் வாங்க. சட்டியில் செஞ்சது அவ்வளோ ருசியாக இருக்குது. சின்ன சின்ன முள்ளு தான் இருந்தாலும் வந்துட்டு நாக்குலேயும் பல்லுலேயும் எதுவும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது, சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுது. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. கோதுமை தோசை எப்படி இருக்கு பார்க்கலாம். இது உங்களுக்காக. டாடி, நீங்களே சாப்பிடுங்களே, எனக்கு கொஞ்சம் ஊட்டுங்க. சாரிடா சஞ்சய், டேஸ்ட்ல ஒண்ணு மறந்துட்டேன். எப்படி இருக்கு சஞ்சய்? பொறுமை சார். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே வந்துட்டு இந்த குல்லா கண்டை மீன் வந்துட்டு அவ்வளோ ருசியாக இருக்குது. அதுவும் கோதுமை தோசைக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. இது வந்து மண் சட்டியில் செஞ்சோம். நீங்களும் சிரமப்படாமல் மண் சட்டியில் செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரி மீன் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. மீன் வந்துட்டு எப்படி தொக்கா செஞ்சுன்றது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கருத்துக்களை எங்களுக்கு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். பாய் சஞ்சய். பாய்.